தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இன்றைய காணொளி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னை நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையம், அதாவது சென்னை ட்ரேட் சென்டர், அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொருட்காட்சி நடந்துகிட்ருக்கு. அது போக பன்னாட்டு புத்தக காட்சி ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்று வந்து நான் வந்து பொருட்காட்சி பார்க்க போயிருந்தேன். பட் புத்தக காட்சி பார்க்குறதுக்குள்ளே டைம் ஆகிடுத்து. அவங்க 6 மணிக்கெலாம் மூடிட்டாங்க. அதனால் புத்தக காட்சி பார்க்க முடியல. பொருட்காட்சி பார்த்தேன். நிறைய நாட்டினுடைய அங்கேருந்து கொண்டு வரப்பட்ட துணிகள், அங்கேருந்து வரப்பட்ட சில பொருட்கள் எல்லாமே வந்து இருக்குது. சில பொருட்களை பார்க்கும்போது எல்லாமே வந்து நம்மளுடைய உள்ளூர், நம்மளுடைய இந்தியாவில் தயார் பண்ணுற பொருட்கள் மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தா வெளிநாட்டு பொருள்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்தியாவிலேருந்து வந்த மாதிரி. நான் வந்து ஒரு சாக்லேட் ஒன்று வாங்கினேன், 50 ரூபா சாக்லேட்டு. அந்த சாக்லேட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை, ரொம்ப ஐயோ கேவலமாக இருந்தது அப்படின்னு சொன்னால். நம்ம இந்த ஒருவேளை அந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு அது பிடிக்குமா அப்படின்னு தெரில. நம்ம வந்து இளந்தப்பழ டேஸ்ட் மாதிரி அது வந்து ஃப்ரூட்டை வந்து இந்த நம்ம வந்து கெட்டியாக ஒரு அல்வா வச்சுருப்போம் பாருங்கள், அதை மாதிரி இருந்தது. அந்த மாதிரி அந்த காணொலியை வந்து நான் இப்போ உங்களுக்கு நிறைய காணொலிகள் அதில் வந்து நிறைய இருக்குது, எல்லாம் பார்த்து மகிழுங்கள். பார்த்து மகிழது மட்டாமல் இந்த வர்த்தக கண்காட்சி வந்து இன்றோ நாளையோ முடியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே போகிறவர்கள் வந்து அதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு போங்க. மிக்க நன்றி. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை அமுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன். சிலைகள், ஃபர்னிச்சர்ஸ், செயற்கை நீரூற்று வீட்டில் வைக்கிறது, பொம்மைகள், இது மாதிரி 3D அனிமல்ஸு வச்சுருக்க மாதிரி இது ஃபோட்டோக்கள், இதெல்லாமே பார்க்க நல்லா இருந்தது. சிலைகள்லாம் பாருங்கள், சூப்பராக இருந்தது. அதாவது பெரிய பெரிய வீடுகளாக இருந்தால் அந்த பெட்ரூமு, டைனிங் ஹாலு அதெல்லாம் வந்து வித்தியாசமான முறையில் இருந்தது. கண்ணாடி கடை, 3D அனிமல்ஸ், பார்த்தா அந்த யானை அப்படியே முன்னாடி வந்திருக்க மாதிரி இருக்குது, பார்க்க நல்லா இருந்தது. வீட்டின் சுவர்களில் மாட்டக்கூடிய அழகான 3D ஓவியங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. அது மாதிரி பல்பு எல்லாமே நல்லா இருந்தது. ஃபர்னிச்சர்ஸ் நிறையா இருக்குது. பெண்களுக்குரிய ஜடமாட்டி, நெக்லஸ், அவங்களுடைய அலங்கார பொருட்கள் எல்லாமே இருக்குது. பேக்கு எல்லாமே பார்க்கவே வந்து நல்லா அழகழகாக இருந்தது. எல்லாமே என்ன கொஞ்சம் ரேட்டு தான் அதிகம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்குது. ஸ்வீட்ஸ் இருக்குது. அருமையாக இருந்தது.
வித்தியாசமாக இருக்கா ரேட்டு? Contact number. Your country. Give me your. Madam. எல்லாமே இருக்கு. இது வந்து லெபனான் நாட்டு கடை, நான்வெஜ் தயாரித்து கொண்டிருக்கிறார். அச்சுவலம் இப்போ இந்த இருக்கிறது வந்து நாங்கள் சென்னை வர்த்தக மையத்தில் வாங்கினது. ஸோ இந்த மூடி இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த மூடியை எடுக்கிறேன். ஸோ அந்த மூடி எடுத்தோம்னா இப்போ பாருங்கள் வெந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து ப்ரெட்டு வச்சுருக்குறோம். ஸோ குடமிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வச்சு ப்ரெட்டு வச்சு நாங்கள் இதில் வெந்துக்கிட்டு இருக்குது. இது என்னடா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலே கிடையாது, ஒன்லி தண்ணி. எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து உள்ளே வந்து நம்ம இதில் தண்ணி ஊற்றணும். ஸோ அந்த சைடில் வந்து இது உள்ளே இருந்து தண்ணி இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் வந்து இப்போ ஹீட்டாக இருக்குது, அதனால் என்னால் தொட முடியாது. ஸோ இந்த ஹீட், இந்த வெப்பத்தில் தான் வந்து இது இப்போ இது சூடாகிட்டு இருக்குது. நம்ம இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தண்ணீர் தான். ஸோ இதில் வந்து எந்த விதமான ஆயிலே ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நல்லா அருமையான இது மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் ஒன்று நேற்று வாங்கினோம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 ரூபாய். யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த சென்னை வர்த்தக மையம் எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இருக்குது. யாராவது வேணும்னா என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். நான் வந்து அவர்கிட்ட பேசி உங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன். மிக்க நன்றி.